வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நார்மலாக உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் அப்படி இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் லெத்தாஜிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். 4 பேர் சண்டை போட்டால் கூட நீங்கள் அதை பற்றி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கறதுல இன்ட்ரெஸ்டடான பர்சன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு லாபம் வரப்போகுதுங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் தானே. வெற்றி உண்டு அப்படின்னா சந்தோஷம் தானே. வாரத்தின் கடைசியில் முடியும் போது கொஞ்சம் செலவுகளோடு முடியும். வார ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும். சில மருத்துவ செலவுகளும் உண்டு. கொடுக்கல் வாங்கலிலே சில சிக்கல்கள் உண்டு. எல்லாமே நல்லா இருந்துட்டால் நமக்கு நல்லா இருக்கிறது இல்லையே. அதனால தான் குழந்தைகளை பற்றி எனக்கு கவலை நிறையா உண்டு. இந்த வாரத்தில் அவங்க படிக்கணும், அவங்களுக்காக செலவு பண்ணணும், புதிய முயற்சிகள், அவங்களுக்கு ஒன்றும் அட்மிஷன் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுக்கு கொஞ்சம் பைசாலாம் செலவு பண்ண போகிறீங்க. அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்களெல்லாம் நீங்கள் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கோப்பம் பார்ப்போது. ஆரம்ப நிலை அப்படிங்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜ் ரிலேட்டட்ஸ், சிலவங்களுக்கெல்லாம் ஃபாரின் போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது விஷயங்கள்லாம் நிறைய சொத்துக்கள் எல்லாம் அடமானம் வைக்கிறது, அது மூலமாக எஜுகேஷனல் லோனெல்லாம் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முனைச்சிட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலையை காட்டுகிறது. அது எல்லாமே லாபமாக மாறப்போது, கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய தன்மையிலே நீங்கள் பார்க்குறோம். எப்படி பார்க்கணுன்னா, இவனுக்கும் கீழே உள்ளவன் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொன்னார் நம்ம கண்ணதாசன் ஐயா. அதனால் நமக்கு இந்த சொத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரேங்க, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு. இதுவே இல்லாத என்ன பண்ணுவான், ரொம்ப கஷ்டப்படுவா இல்லையா? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாப்படும். இந்த தெளிவை கொடுப்பது தான் நார்மலாக இந்த கிரகங்களுடைய வேலை. எல்லாருக்கும் செக் பண்ணிவிட்டா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டாங்க, போர் அடிச்சிடும் இல்லைங்களா? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். உங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா போராட்டங்களை வேடிக்கை பார்ப்பதிலே நீங்கள் கில்லாடி. 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடியதானது. செவ்வாயும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார், உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார், 6ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார். எப்படி செலவுகளை எல்லாம் ஏற்கிறார்னு தெரியுது. குடும்பத்துக்காக செலவு செய்கிறது சுக செலவுகள்னு சொல்லுவோம். அதனால் நல்லதுதான் நடக்க போகுது, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் தாயாரின் உடம்பில் சரியில்லை அப்படிங்கிறதும் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அவங்களையும் கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்குது. அந்த செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆன்மீக தொடர்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தின் எண்டில் பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது உங்களுடைய மனதிலே சில தெளிவுகளையும் உங்களுடைய புதிய பரிமாணத்துக்கு உங்கள் வாழ்க்கையை முயற்சிகளை அப்படி மூவ் பண்ணி கொடுக்கறதாம் அமைகிறது. இந்த மூலம் பூராடம் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. சுக்கிரனுடைய வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருப்பார்னு சொல்லுவோம். இடம் மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் நட்சத்திர பார்க்கும்போதும் உங்களுக்கு இந்த பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணும்போது லாபங்களை காட்டி விடுவார். அதனால் இந்த வார எண்டில் கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரத்திலே 5, 7 என்ற எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆஞ்சநேய சுவாமியை பிடிச்சிக்கோங்க. அனுமன் சாலிசா தெரிந்தால் ரொம்ப நல்லது, சொல்லுங்க. அது அப்படியே உங்களோட வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடிய தன்மையை கொடுக்கும். அஷ்ட சித்தியும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு துளசிதாசர் சொல்லுகிறார். அதனால் அப்படி பிடிச்சிட்டோம்னா, அவரை பிடிச்சிட்டு அவர்களை எப்படி எல்லா உருவத்துக்கும் மாறுவதாக அமைகிறாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவார் அப்படிங்கிறதும் மைண்டில் வச்சுக்கோங்க. நிறத்தில் பார்க்கும்போது வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு அனாயாசமாக டக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் டக்குன்னு சேர்ந்துடும். அதனால் இதை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாது, துயரம் இல்லாது ஒரு நல்ல சுகமான இனிய வாரமாக இந்த வாரம் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.